இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லிங்கம் கிடைச்ச இடத்துல சிவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி நம்ம ஊர் ஜனங்க மட்டும் இல்லாம சிவ பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து தரிசனம் பண்றதுக்கு ஒரு பெரிய கோவிலை நான் கட்டி கொடுக்கிறேன். ஆமா மேடம். சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். அந்த ரகுராமை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு விவசாயிக்கு மார்க்கெட் ரேட்ல குடுக்கறேன்னு சொன்னாரு. இப்ப கோயிலுக்கு மொத்த சொத்தையும் இலவசமா குடுக்கறேன்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? ஆனாலும் நான் விட போறதில்ல. அந்த இடத்த கண்டிப்பா எனக்கு சொந்தமாக்கியே தீர போறேன். அது எப்படி முடியும்? முடியும். இது நாள் வரைக்கும் ரகுராம் மாதிரி ஒருத்தரை வேலை கொடுத்து வாங்க முடியலையேன்னு ஒரு ஈகோல இடத்த வாங்கணும்னு நினைச்சேன். இப்போ உண்மையாவே எனக்கு வாங்கணும்னு தோணுது. உங்களுக்கு வேற லேண்டே கிடைக்காதா? ஏன் அந்த ஆள்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ரகுராமுக்கு துணையா இந்த ஊரே நிக்குது. ஊரை பகச்சுக்கிட்டு நம்மளால அவரை எதுவும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இந்த வசுந்தராவால எதையும் சாதிக்க முடியும். எப்படி? அதுக்கான பாசிபிளே இல்லையே. இருக்கு. ஏன்னா அந்த சிலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த நமக்கு விக்கிறதுக்கு அட்வான்ஸும் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருல, அதை வச்சுதான் நம்ம மிரட்டணும். அந்த அக்ரிமெண்ட்டை இனிமே அவரால் கேன்சல் பண்ண முடியாது. மீதி 9 கோடி அவர் வாங்கிட்டு நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ரகுராம் கோர்ட்டுக்கு போவாரு. இதுல நீங்க நேரடியா தலையிடல. சர்க்குணங்கிறவரை தான் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அவர் ஈஸியா அந்த கேஸை உடைச்சிடுவாரு. இது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஊரையே கூட்டிட்டு வந்தாலும் சரி, நான் என்னோட அரசியல் செல்வாக்கு, பணபலம் எல்லாத்தையும் காட்டுவேன். கண்டிப்பா விட மாட்டேன். இந்த பூமியில இருந்து சிலை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமும் ஏன் அந்த இடம் தான் வேணும்னு நீங்க அவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? பூமியில இருந்து லிங்க சிலை கிடைச்சிருக்குன்னா அது நமக்கு எவ்வளவு ஒரு பாசிட்டிவான சைன் தெரியுமா? அந்த விஷயத்தையே நான் பெருசுபடுத்துவேன். தெய்வம் குடியிருக்கிற இடம்னு சொல்லுவேன். அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இன்வைட் பண்ணுவேன். அந்த கோயிலை அப்படியே பிரபலப்படுத்தி வெறும் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கின அந்த இடத்த பல கோடி ரூபாய்க்கு பிளாட் போட்டு வில்லா போட்டு வித்துருவேன். 500 கோடிக்கு மேல ப்ராஃபிட்ட கண்டிப்பா நான் பார்ப்பேன். அதனால எனக்கு அந்த இடம் வேணும். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரி, ஆனா அதை அடையறதுக்கு என்ன வழி? எத்தனையோ இடத்துக்கு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போலியா கையெழுத்து போட்டு என் பேருக்கே அந்த இடத்த மாத்திருக்கேன். அதே டெக்னிக்கை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் ரகுராம் கிட்ட செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் ஆகும். அதுக்கான ட்ரம்ப் கார்டு யாருன்னா பார்வதி. அண்ணா, நம்ம பூர்வீக இடத்த வித்துதான் எங்களுக்கு பணம் தரதா சொன்னீங்க. இப்போ மொத்த இடத்தையும் நீங்க கோவில் பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்க. அப்புறம் எப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கு பணம் கொடுப்பீங்க? அண்ணா, நாங்க வீடு கட்டுறதுக்கு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். நீங்க மிச்ச பணத்தையும் கொடுத்தீங்கன்னா இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க அதுல வீடு கட்ட முடியும். அந்த பணத்தை எப்போ எப்படி கொடுப்பீங்க? பத்மா, என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஓஹோ, இடம் வாங்கி வீடு கட்ட போறியா இப்போ? சரி, இப்போ உனக்கு கொடுத்த பணத்தை நீ அட்வான்ஸ் நீ யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்க? அந்த வசுந்தரா உனக்கு எந்த இடத்த காட்டினா? நான் சொன்ன மீதி பணத்தை உனக்கு கொடுத்தா நீ அதையும் கொண்டு போய் அவகிட்டயே கொடுப்ப. என்ன பழி வாங்கறதுக்கு அவ அந்த பணத்தையே சுருட்டிக்கிட்டு இதோ அதோன்னு உன்னை அலைய விடுவான். வீடு கட்டுறாளாம், வீடு. நல்ல கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை அவகிட்ட இருந்து வாங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நாம எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கிறது தான் ரகுராம் குடும்பம். ஏதோ கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னதும் தனியா தொழில் பண்ணி தனியா பிரிச்சு போறதுக்காக இல்ல. புரியுதா?
சொன்னபடி எப்ப பணம் தரேன்னோ அப்ப நான் தரேன். அது வரைக்கும் பணத்தை பத்தி என்கிட்ட யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மாமா என்ன பார்வதி? இல்ல உங்க தம்பி தனியா ஒரு மாடர்ன் ரைஸ் மில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்போ அதையும் நாங்க மறந்துடணுமா? அதான் இப்ப வசுந்தரா தேவியால பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள வந்த உடனே அந்த விஷயத்தை பத்தி ஆரம்பிக்கணுமா? சிவா, பார்வதி, இந்த பூர்வீக இடத்தை வித்து நான் உங்களுக்கு எல்லாம் பணம் தரேன்னு சொன்னேன். கடவுளோட அனுகிரகம் அந்த இடத்துல லிங்கம் கிடைச்சு சிவனுக்கு கோவில் கட்டணும்னு இருந்திருக்கு. அதனால அந்த இடத்த கோவிலுக்கு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நம்மகிட்ட வேற சொத்து பத்தே இல்லையா, இல்ல பணம் தான் இல்லையா? மாடர்ன் ரைஸ் மில் வைங்க. ஆனா எல்லாத்தையும் உடனே பண்ணணும்னு எந்த அவசரமும் இல்லைல்ல. எப்ப தேவையோ அப்ப நான் பணம் தரேன். அண்ணா, அவ கிடக்குறானே, அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏய் பார்வதி, ஏய் என்ன பார்வதி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ரைஸ் மில் விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்டி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கப்போ? இங்க பாருங்க, இப்ப பார்த்தாலும் என்னையே சமாதானப்படுத்திட்டு இருக்காதீங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு விருப்பம் எல்லாமே இருக்குல்ல. மாமா கிட்ட நீங்க கேட்கலன்னா அப்ப நான் தானே கேட்டாகணும். நீங்க எதுக்கு இப்ப என் வாயை அடக்குறீங்க? பார்வதி, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? நமக்கு என்ன தேவையோ அது ரகுதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கான்ல. இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை இருக்கு? அத்தை, எங்க தேவை என்னன்னு மாமாக்கு எப்படி தெரியும்? நாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கிக்கணுமா? இப்பவும் எல்லாத்துலயும் மாமா தானே முடிவெடுத்துட்டு இருக்காரு. நாங்க என்ன கேக்குறோங்கிறத பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலையே படுறது இல்லையே. பார்வதி, உங்களுக்கு சின்ன வயசுல அனுபவம் பத்தாது. அதனாலதான் உங்களுக்கானதையும் யோசிச்சு அவரே உங்களுக்காக பண்ணிடுறாரு. காலம் பூரா வயசு அனுபவம் பத்தலன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லி சொல்லி எங்களை முடக்கி வைக்க போறீங்க? ஏய் பார்வதி, ஏங்க இப்ப எது கத்துறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்களேன். நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க, நானே பேசிக்கிறேன். சிவா, அவ பேசட்டும், விடு.